நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி இந்த டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. என் ஹேரை பாருங்கள், எந்தளவுக்கு ஒரு நேச்சுரல் ஹேராக தெரியுது பாருங்கள். வெள்ளை முடியெலாம் சூப்பராக கவர் ஆயிடுது. நீங்கள் என்ன தான் மழையில் நனைஞ்சாலும் வெயிலில் அலைஞ்சாலும் வேர்த்து உங்களுக்கு ஒட்டினா கூட இந்த ஹேர் டை வந்து முகத்துலலாம் வலியவே வலியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, இதில் சேர்த்துருக்க அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த இலை எல்லாத்துக்குமே தெரியும், பிரிஞ்சி இலைங்க. இந்த பிரிஞ்சி இலையை வச்சு தான் ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்ம ரெடி பண்ண போகிறோம். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் முடியை நிரந்தரமாகவே நல்லா கருமையாக்கி தரதுக்கான நிறையவே ஹெல்ப் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம அதை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பிரிஞ்சி இலையை நம்ம இந்த மாதிரி சிசர் ஒன்று எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். முழுசாக அப்படியே ஆட் பண்ணோம்னா நமக்கு சரி வராது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு கூட ஓட்டிக்கலாம். மிக்சியில் போட்டு ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரைப்படாது. ஏன்னா நம்ம குவான்டிட்டி வந்து கொஞ்சம் பார்த்தா எடுத்துருக்கோம், அதனால் கண்டிப்பாக அரைப்படாது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது வந்து நல்லா எரிஞ்சுதுன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். அந்த மாதிரி வர வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இரும்பு கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இது வந்து நல்லா கரிஞ்சி வரதுக்கு சட்டன் வந்து இது வந்து கரிஞ்சி வந்துடும். இந்த பிரிஞ்சி இலையை நம்ம சாதாரணமாக அடுப்பில் காட்டி நம்ம எரிச்சு இந்த ஸ்மெல் வந்து வரும்பொழுது நமக்கு வந்து கொசுக்கள் தொல்லைகள் இருக்காது. நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஸ்மெல் வந்தாலே கொசு எதுவுமே வராதுங்க. இருக்கிற இடம் எங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு கொசுவெல்லாம் ஓடிடும். இது கூடவே இன்னும் ஒரே ஒரு இலையை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த இலை வந்து நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இதுவும் அப்படி தான் இருந்தாலும் நம்ம அந்த இலையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்பொழுது நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே அந்த இலையை நம்ம சேர்த்துக்கலாம். அது என்ன அப்படின்னா நம்ம கருவேப்பிலை தாங்க. நம்ம முடிக்கு நல்ல வந்து ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2-3 கொத்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டு மட்டும்தான் நம்ம சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் தேவைன்னா கூட வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம். ஆனாலும் கூட இது ரெண்டை மட்டுமே நீங்கள் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்க, நல்லா வந்து எப்படி வருதுன்ட்டு சீக்கிரம் உங்களுக்கு வந்து கரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்தே நம்ம நல்லா கரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டை வந்து நீங்கள் ஆயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். ஆயிலில் மிக்ஸ் பண்ணாமே இந்த பொடியவே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டா போதும். அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். உங்கள் முடியில் நல்லா வந்து கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். ஒரு சிலருக்கு தலையில் வந்து அரிப்புலாம் இருக்கும். அப்படி அரிப்பெல்லாம் இருக்கிறவங்க இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த அரிப்பெல்லாம் வரவே வராது. ஏன்னா நம்ம அந்த பிரிஞ்சி இலையை சேர்க்கும்போது அந்த அரிப்பெல்லாம் வராத அளவுக்கு நல்லா பார்த்துக்கும். நல்லா ரெண்டும் ஒரே மாதிரி நல்லா கரிஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்மெல்லுக்கே நம்ம வீட்டில் இருக்க கொசுக்கள்லாம் இருந்த இடமே தெரியாது, ஓடி போயிருங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கரிஞ்சி வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம கரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம பிரிஞ்சி இலை எது கருவேப்பிலை எதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வந்து கரிஞ்சி வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம கொட்டி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஆறும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. கையில் தொட்டோடனே பாருங்கள் இந்த அளவுக்கு நொறுங்குது. கையிலேயே அப்படியே பவுடர் மாதிரி ஆயிடுது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம்.
கண்டிப்பாக நம்ம சலிக்க வேண்டியதாக தான் இருக்கும். இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அரைப்படும். உங்களுக்கு வந்து ரொம்ப நைஸாக வராது. அதனால தான் நம்ம சலிச்சுக்க போகிறோம் பாருங்கள். ஆனால் எவ்வளோ ஒரு பிளாக் கலர் கொடுக்குது, எந்த அளவுக்கு பாருங்கள். நார்மலாக நம்ம ரெடி பண்ணுற ஹேர் டையை விட இதை வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எந்த அளவுக்கு பிளாக் கலரில் வருது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து கூட உங்கள் ஒயிட் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் டச்சப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். ஓரத்தில் ஒட்டிடுறதெல்லாம் நம்ம கையிலேயே எடுத்து விட்டுடலாம். எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுக்க போகிறோம். சளிச்சுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சலடை வச்சு நம்ம எல்லாத்தையும் சளிச்சுக்கலாம். சளிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம சளிச்சுக்கிறது. ஏன்னா நம்ம இலைகளை தானே ஆட் பண்ணியிருக்கோம். அது ரெண்டும் சேரும்பொழுது கொஞ்சம் அந்தளவுக்கு நைஸாக நமக்கு அரைப்படாது. கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க எப்போ எடுத்தாலும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்படும். பாருங்கள் இந்த அளவுக்கு திப்பி இருக்கு. நல்லாவே நம்ம சளிச்சிட்டோம் பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க. இப்படியே நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறது. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம இந்த பொடியை எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருந்த டை பவுடர் வந்து தீந்துருச்சு. அதனால் இதை நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதனால் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் தான். இந்த இது வந்து நமக்கு வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். 400 mg வாங்கிக்கோங்க. ஒன்றை மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கேப்சூல். அதனால் இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ரெகுலராக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம முடிக்கு நல்ல உதவியாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டாச்சு. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. இதில் கலந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நார்மலாக இதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க கோகோனட் ஆயில் இல்லை என்கிட்ட கடுகு ஆயில் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கடுகு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெகுலராக இப்போ கொஞ்சம் காலமாக என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கடுகு ஆயில் தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்லா நம்ம முடியை வந்து கருகருன்னு மாற்றி தரத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதில் விட்டமின் இ கேப்சூலும் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதில் வந்து கடுகு ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன், கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த ஹேர் டை. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள்லாம் இருக்கவே கூடாது. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எப்படி இருக்கு பாருங்கள் ஹேர் டை. நீங்கள் கொஞ்சம் எடுத்தால் போதும். உங்கள் ஹேரில் எங்கெங்கெல்லாம் உங்கள் வெள்ளை முடியல எங்கெங்க நீங்கள் ஒரு ட்ராப் எடுத்தால் போதும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு செம்மையாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ரொம்ப லிக்விடாக வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் முடியில் டக்குன்னு ஒட்டினதுக்கு அப்புறமேட்டு சீக்கிரம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஹேரை நல்லா கோம் போட்டு சீவிக்கலாம். போட்டு நல்லா சீவிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள். கொஞ்சம் எடுத்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் நல்லா பிடிக்குங்க.
எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் எடுத்தாலே போதும், நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். மற்ற ஹேர் டையோட நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம முடியில் வந்து நல்லா பிடிச்சிரும். பிடிச்சதுக்கு அப்புறம் போகவே போகாது. உங்களுக்கு ஒரு காட்டனில் கூட நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதான் நம்ம முடி அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராப் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க முடியல. இப்போ நான் அப்ளை பண்ணணும்னா பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல பாருங்கள், எல்லாமே அப்படியே காஞ்சிருச்சு பாருங்கள். அப்ளை பண்ண உடனே காஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அப்படியே வந்து காஞ்சிரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எடுக்கும்போது சீக்கிரம் இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ண உடனே காஞ்சிரும். காஞ்ச உடனே நீங்கள் தலையை நல்லா சீவிக்கலாம். அதுக்காக நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் அப்படி இருக்கட்டும், உங்களுக்கு எதுலேயும் ஒட்டாது. இப்போ இந்த ஹேர் டையை வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஏன்னா ரெகுலராக இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை உங்களுக்கு இன்றைக்கி நான் லைவாக காட்ட போகிறேன், எப்படி இதை அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. பாருங்கள், இதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷோட எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் தான் இது. இந்த ப்ரஷ்ஷில் லைட்டாக தொட்டுட்டு இப்போ நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி தொட்டுக்கோங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி பெரிய பல்லா போட்டு சீப்பு வச்சு தலையை வந்து சீவிக்கோங்க. சீவிட்டு எனக்கு பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாகவே நிறைய முடிகள் தான் இருக்குது. நான் இந்த மாதிரி தான் ரெகுலராக அப்ளை பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணிக்கிட்டும் இருக்கேன். இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்ளை பண்ணுறது, அந்த அளவு சூப்பராக அப்ளை ஆகும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எனக்கு தெரியுதா பாருங்கள், நல்லா இந்த வகுடுக்கிட்ட எவ்வளோ வெள்ளை முடி தெரிஞ்சது உங்களுக்கு. இப்போ நான் அப்ளை பண்ண உடனே சுத்தமாக தெரியல பாருங்கள், எதனா பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் தொட்டுக்கிறேன். இதேமாதிரி நீங்கள் முன்பகுதியிலலாம் அப்ளை பண்ணிவிட்டீங்கன்னா சுத்தமாகவே தெரியாதுங்க. ஆண்களுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மீசா தாடிலாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கோங்க பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண உடனே இது வந்து ட்ரை ஆயிரும். இப்போ சுத்தமாகவே தெரில பாருங்கள், எந்தளவுக்கு சூப்பராக போட்டுது பாருங்கள். சுத்தமாக தெரில பாருங்கள், எவ்வளோ நரைமுடி இந்த இடத்துக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், சுத்தமாகவே நரைமுடியில் அப்ளை பண்ணால் அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிக்கும் பாருங்கள். இது வந்து வலியாது உங்களுக்கு முகத்தில். ஒரு சில டை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா முகத்தில் அப்படியே வலிய ஆரம்பிச்சிடும். எல்லாம் அப்படி பார்த்தா அந்த இடம்லாம் கருப்பாக இருக்கும். துணி வச்சு தொடச்சோம்னா அப்படியே கருப்பாக தெரியும். அந்த மாதிரிலாம் இது வந்து வலியவே வலியாது. நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதோட கடுகு ஆயில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இந்த முன்னாடி எல்லாம் இப்படி நிறைய முடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக நீங்கள் டச்சப் பண்ணி விட்டுக்கலாம். இது டச்சப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியை வந்து கருன்னு மாற்றிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இது வந்து உங்களுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து தலை பிடிச்சது மாதிரியே இருக்கும். ஆனால் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பிளாக்காக விட்டுது பாருங்கள், சுத்தமாகவே தெரியல பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தலையை சீவிக்கலாம். என்ன மாதிரி ஸ்டைலில் தலை சீவணுமோ அந்த மாதிரி தலை சீவிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நான் அதனால தான் எனக்கு நிறைய முடி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி காட்டினேன். ஆல்ரெடி இது வந்து ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது, அதனால் டக்குன்னு எடுத்து இதை அப்ளை பண்ணிட்டு நான் போயிடுறேன். எங்கே வேணாலும் போயிடுவேங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அதோட நம்ம முடியல நல்லா வந்து பிடிக்குது இந்த ஹேர் டை, இன்ஸ்டன்ட் ஹேர் டை. எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். என்னதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்.